ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேனல் ஆர்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் ஆர்ட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ உங்கள் யூடியூப் போய்க்கோங்க. அதில் போய் சேனல் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி யுவர் சேனல் இருக்குது பாருங்கள், அது கொடுங்க. அதில் போனோன்னே இங்கே சப்ஸ்கிரைப்னு இங்கே இருக்குது பாருங்கள், அது பேர் தான் சேனல் ஆர்ட். இது எப்படி வைக்கிறோன்னு பார்ப்போம். இப்போ இந்த கஸ்டமைஸ் சேனல், இந்த வீடியோஸ், பிளேலிஸ்ட், இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கணுன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சஜஸ்டில் ஐ பட்டனில் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் போய்க்கோங்க. அதில் போய் பிக்சல் ஆப் டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே தரேன், அதை லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் போய் இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள், அது கொடுத்து இமேஜ் சைஸ் இருக்குது பாருங்கள், அது கொடுத்து இதில் போய் சேனல் பேனர்னு இருக்கும், அது கொடுத்தோன்னே ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன்னா இப்போது யூடியூப் இது இருக்கும், நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டேன். இப்போ அது ஓகே கொடுத்து இங்கே நான் இங்கே சைடில் வச்சுக்கிறேன். அப்படி அதுமாதிரி நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இமேஜ். இது போயிட்டு ஷேருன்னு இருக்குது பாருங்கள், ஷேருன்னு கொடுத்தோன்னே இமேஜ் ஷேர் கொடுத்தோன்னே அது ஷேருன்னு கொடுத்தாலும் சேவ் ஆகிருக்கும், நீங்கள் சேவ் டு கேலரி கொடுத்தாலும் இதில் சேவ் ஆகிக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரௌசர் போய்க்கோங்க, க்ரோம் போயிட்டோன்னே உங்கள் யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப் போனோடனே நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ உங்கள் யுவர் சேனல்னு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் சேனல் கொடுங்க. இப்போ உங்களுக்கு போய் இப்போ நீங்கள் வைக்காட்டி உங்களுக்கு எம்டி மாரி இருக்கும், அதில் போய் ஆட் காட்டணும் உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து நான் வச்சனால ஒன்றும் காட்டலை. நீங்கள் வைக்கலைன்னா ஆட் டு காட்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ நான் அதை வச்சுட்டேன், அதனால் அது எனக்கு காட்டலை. இப்போ இதை போய்ட்டு இந்த இது சும்மா லைட்டாக ஒரு கிளிக் கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல கார்னரில் எடிட் த சேனல் ஆர்ட் இருக்கும் பாருங்கள், இது கொடுத்தோன்னே இப்போ உங்கள் ஃபைல்ஸுக்கா இதுக்கான்னு கேட்கும். நான் செலக்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன், அது போனோடனே ஃபைல்ஸுக்கு போகும். நம்ம செஞ்ச சேனல் ஆர்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். நம்ம செஞ்சது இங்கே வந்துருச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் அண்ட் க்ராப்னு இருக்கும், இதை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி க்ராப் பண்ணிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா செலக்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சு இப்போ மாறிடும் பாருங்கள். இதுமாரி நீங்கள் கரெக்டான சைஸ் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.